நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்களம், சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் டு சினிமா பைத்தியம். டேய், என்னடா இது? துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல ஆப்பட்டா ஆப்பட்டா. டேய், ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிராகன். சோ இந்த டிராகன் படத்துல யாரு நடிச்சிருக்கா? இந்த டிராகன் படத்தோட டைரக்டர் யாரு? ஒரு ஆம்பளை. அடங்கொம்மால ஒரு உயிரினம் இந்த படத்தை இயற்கை இருக்கு. ஓஹோ, அந்த உயிரினத்தின் பெயர் என்ன? அந்த உயிரினத்தின் பெயர் அப்பா மாவனே அஸ்வந்த் மாரிமுத்து. அஸ்வந்த் மாரிமுத்தா? ஆனா நம்ம பையன் இதுல என்ன படத்தாரு? ஆனா இவ்வளவு யோசிக்கிற உங்களெல்லாம் படம். ஓ மை காட், படம் தெரியும்? என்னது படம் பேரு? என்ன படம் பேரு? ஓ மை காட்னு. அப்படியா? ஆமா. டேய், நான் சும்மா கடவுள் வேண்டா, அதுதான் அவரு வேண்டியிருக்காரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் படமே அதானா? அதான். இந்த படத்துல நடிச்சது பிரதீப் ரங்கநாதன். அடுத்து அனுபமா பரமேஸ்வரன் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் வந்திருக்காரு. ஆமா, இதுல பிரதீப் ரங்கநாதனுக்கு 3 ஹீரோயினி. ஒண்ணு அனுபமா பரமேஸ்வரன் கேரக்டர். ஆமா. அப்புறம் கையாடு லோகான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா உனக்கு? அதனால நடிச்சிருக்கியா? அதுல எப்ப பார்த்த நடிச்சத நீ? அத மட்டும் தானே நல்லா இருக்கியா? அது அவ்வளவுதான் முடியும். நல்லா இருந்தா பிரைட் ஃபியூச்சர், நல்லா இருந்தா நம்ம ஃபியூச்சர் கிடையாது. மூணாவது ஹீரோயின் பேர் இப்ப நிக்கிதா. லவ் டுடே ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க கடைசியில லாஸ்ட்ல கேமரா பண்ணிருக்காங்க, கேமரா ரோல். அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியம். அவர் இவருக்கு பிரதீப்போட அப்பாவை நடிச்சிருக்காரு. சூப்பரான ஆக்டிங். அந்த மாதிரி அப்பா எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சீங்களேன், ஒருத்தரும் உருப்பட மாட்டான். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மயிரும் இல்ல இருக்குன்னா எனக்கு ஒரு மயிரும் இல்லன்னு இல்ல படத்தோட கதை என்னன்னா, ஒரு மயிரும் இல்ல. மறுபடியும் எனக்கு தான் சொன்னேன், ஒரு மயிரும். நான் கொஞ்சம் கோவக்காரன், சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனா சிரிச்ச மாதிரியே இடையே லூசு அப்படின்னு திட்டிடுவேன். ஆனா அதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்லா படிக்கிற பையன், அவன் ஒரு லவ்வால என்ன ஆயிடுது, பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு உதாரணத்தை முன்கொண்டு, நான் கெட்ட பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆமா, நோ, அதுக்கு அந்த படத்துல கிளைமாக்ஸ்ல சொல்லிருப்பாங்க, பாத்திருக்கியா இல்லையா? படம் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே அதான் ராஜா. நீ ரசிப்பாங்க, பண்ற கீர்க்கத்தனத்தெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. ஆனா வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் வாசு வாசு எங்க அப்பா என்ன ரொம்ப நம்புறாருடா அப்படின்னு. அப்ப இத்தனால அனாதையா இருந்தியா, இப்பதான் உங்க அப்பா ஞாபகம் வந்தாரா அப்படின்னு. அவங்க 3 வருஷம் கூட பழகுனது பெருசா இல்ல 20 வருஷம் எங்க அப்பா கூட இருந்தா பெருசா? என்னமா பேச்சுல ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு புள்ள பிறந்தா கண்டிப்பா நம்ம பேரு தான் வைப்பாருங்க. உங்களுக்கு புள்ள பிறந்தா என்ன பண்ணுவேன்? அப்பயும் பேரு தான் வைப்பேன்டா. அட கன்றாவிய, கல்யாணத்துக்கு வந்துருடா அப்படி. அடங்கொம்மால அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நல்லா படிச்ச பையன், பொண்ணுங்களுக்கு பொறுக்கி பசங்க தான் பிடிக்கும்ன்றதுனால காலையில பொறுக்கிய மாதிரி வாழ்க்கையை வீணாக்கிட்டான். திருப்பி அந்த வாழ்க்கையை மீட்டு எடுக்கிறான். அது எப்படி அப்படின்றதுதான். அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாரு +2 படிக்கிறாரு. 96% வாங்கிட்டாரு. வாங்கின கையோட ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ அப்படின்ன உடனே அந்த பொண்ணு பாத்துட்டு, ஏய் ரக்கடானா எனக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும், பையன் உட்காந்துருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அவன் கஞ்சா குடிக்கி. எனக்கு கஞ்சா குடிக்கதான் பிடிக்கும் அப்படிங்க. உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. கஞ்சா குடிக்க இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு காலேஜுக்கு போயிட்டு கஞ்சா குடிக்க மாறிட்டாரு. அதாவது உருப்படாம போறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் பாக்குறாப்புல பிரதீப் ரங்கநாதன். அதுல இம்ப்ரெஸ் ஆன ஒரு பொண்ணுதான் அனுபமா பரமேஸ்வரன். அதெல்லாம் பண்ணி கிளாஸ்ல பார்த்தா 48 அரியர் ஹிஸ்டரி ரெக்கார்டு. அதுக்கு பாராட்டாம அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கால் விட்டு நீ வெளியே அமைச்சிருக்க. மிஸ்கின் நீ உள்ள வந்துரு, ஆனா 100% லாஸ்ட் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு, 100% நீ காலேஜ்ல இருந்துரு, ஒரே செமஸ்டர் 48 அரியர் கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. போடா அப்படின்ட்டு எனக்கு இந்த வேலை அடிக்காடும் வேணாம், எனக்கு இந்த காலேஜே வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிடுவாரு காலேஜ் விட்டுட்டு.
நமக்கு அப்பயே தெரியும் இது எங்கேயோ போய் நஞ்சு நாராசமாயி சிங்கிள் தீக்கி சிங்கி அடிச்சு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா பார்த்தா அப்படி இருக்காது. வேலைக்கு போவான், இவருக்கு பைக் வச்சிருப்பான், காலையில இருந்து வேலைக்கு போவான். என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துட்டு போதா ஒரு டிகிரி வாங்கிட்டு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு லோல் போட்டு லொங்கா போய் ஆபீஸ்ல பிச்சைக்கார மாதிரி போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. டிகிரியே எல்லாம் நீ எப்படி வேலை செஞ்ச அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் இவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஸ்கூல்ல பசங்க கட்டடிச்சுட்டு போய் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிருப்பாங்கல்ல, அது மாதிரி வேலைக்கே போகாம யாரையோ சொல்ற மாதிரி சொல்றியப்பா, வேலைக்கே போகாம கட்டடிச்சுட்டு ஃப்ரெண்டு சித்து வீட்டுல போயிட்டு தங்கிடுவாரு. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சம்பளம்னு சொல்லி கொடுப்பாரு. அதை பேக்கெட் பண்ணி திருப்பி வாங்கிட்டு போய் அவர்கிட்ட விட்டுருவாரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அதாவது ஒரு கேடுகட்ட பொறுக்கி எப்படி இருப்பாரோ அந்த உருப்படாத ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. சூப்பரா இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் வைக்கிறோம். நீ எல்லாம் எப்படா உயிரோட இருக்கிறன்ற மாதிரி தான் தோணும் ஃபர்ஸ்ட் அந்த பிரதிரான கேரக்டர் பார்க்கும்போது. திடீர்னு வந்து அனுப்பமாக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும். நீ ஒரு தண்டை சொல்லு, உன்னை வச்சு நான் ஒன்னும் உருப்பட முடியாது. என் புருஷன் அங்க 1,20,000 சம்பாதிக்கிறாரு, ஆடி கார் வச்சிருக்காரு, கப்பல் மாதிரி வீடு வச்சிருக்காரு, எல்லாம் மைத்த வச்சிருக்காரு, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த விஷயத்துல வந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீ வந்து ஒரு மைட்டும் பிரயோஜனம் இல்லாதவன், ஒரு டிகிரி வாங்கல, ஒரு வேலை சரி டிகிரி புரியா படிச்சாதான் இந்த உலகத்துல உருப்பட முடியலாம். உண்மை கிடையாது. நீ படிக்கலாம், ஏதோ ஒரு உழைச்சிருக்கலாம்ல, வேலைக்கு போயிருக்கலாம். நிறைய சொல்ற மாதிரி சொல்றேன், வேலைக்கு போயிருக்கலாம். வேலைக்கு போய் அதுல சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம்ல. அப்படி படிந்தாலும் அந்த பொண்ணு உங்க கூட வந்திருக்கியா? பொண்ணு வேலைக்கு போயிருக்கணும், இல்ல டிகிரி முடிச்சிருக்கணும், இல்ல ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரையாவது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம சும்மாவே இருக்கிறது எப்படி அப்படின்றத காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி இருந்தா எந்த பொண்ணு உங்க கூட இருக்கும்? எப்படி விட்டுட்டு தான் போவோம். ஆனா அவர் சொல்லுவாரு, அந்த பொண்ணு என்ன விட்டு போயிட்டு ஏமாத்திட்டு போயிடுச்சுன்ட்டு. நீ தாண்டா இத்தனை நாள் உன்னையே ஏமாத்திட்டு அந்த பொண்ணு ஏமாத்தி இருக்கிற. ஒண்ணுங்க ஒழுங்கா இருந்தா அந்த பொண்ணு உங்க கூட இருந்திருக்கும். அது எப்போ இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருந்தா உருப்படாம இருந்தா எந்த பொண்ணு நம்பி வரும்? பசங்களே நம்பி வர மாட்டானுங்க. எத்தனை பசங்க கூட இருப்பானுங்க. கல்யாணம் வரும், இன்னும் கல்யாணம் அவன் வேலைக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் இவர் தனியா ஆடிட்டு போக வேண்டியதான். ஏன் அதே சொல்ற மாதிரி சொல்றேன். உன்னதான் அது ஒரே ராத்திரில வந்து உம்பானி ஆகலான்னு பாப்பாரு இவரு. ஒரே புடிங்கலான்னு பாப்பாரு ஒரே ராத்திரில. ஆனா பண்ணிடுவாங்க. ஆமா, ஃப்ராடு வேலை பண்ணி ஃப்ராடு சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஃபாரின் கம்பெனி டைப்ல இருக்கிற ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு சேர்ந்து எம்ஆர்சி கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனில போயிட்டு ஃபாரினுக்கும் போற அளவுக்கு ரெடி ஆயிடும். அதாவது இவன் ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்தாலும் அந்த 1,20,000 சம்பாதிக்கிற வெறியில வந்து என்ன பண்ணுவான்னா சூப்பரா ஒர்க் பண்ணுவான். டக்கு வீடு வாங்குற, கார் வாங்குற, கடை இந்த சூர்யா சரத்குமார் மாதிரி 3 லட்ச ரூபாய் சம்பளம், அண்ணாமலை ரஜினி மாதிரி ஒரே பாட்டுல ஒரு 2 லட்ச ரூபாய் இஎம்ஐ. பொண்ணு பார்த்தோம்னா கேஎஸ் ரவிக்குமார் வந்து பெரிய பணக்காரு, சரியான பணக்காரு, கோடீஸ்வரரு. அவரோட பொண்ணையே வந்து இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், பிரதீப் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில வந்து நிச்சயத்தெல்லாம் முடிஞ்சிடும். நல்லா கல்யாணம் அடுத்த மாசம் 3 மாசத்துல கல்யாணம்ன்ற மாதிரி இருக்கிற போது அதெல்லாம் இந்த கௌசிக்கு உள்ள வந்தா அப்படின்ற மாதிரி இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு மிஸ்கின் உள்ள என்ட்ரி உள்ள வந்து தம்பி திரும்பு அப்படின்னு திரும்பினா யார் சார் நீங்க கேப்படா கேப்ப. நீ காலேஜுக்கே வராம டிகிரியும் முடிக்காம எப்படி இவ்வளவு லட்சம் சம்பளம் வாங்குற, இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பாக்குற? அதுதான் சார், வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். ஐயா என்ன விட்டுருக்கையா, நான் இப்பதான் புரியுமா வேலை வர முடியாது. கேவலமா நீ வந்து வேலை பண்ணிட்டு நீ வேலை கம்பெனில 3 லட்சம் வேலை செய்யற. அப்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் படிச்சு டிகிரி வாங்கி வேலை இல்லாம ரோட்ல உட்காந்துருக்காங்க பைத்தியக்காரன் யா அப்படின்னு அவர் கேட்பாரு. அதாவது ஒரே சான்ஸ்ல நான் 48 அரியரையும் கிளியர் பண்றேன், இல்லனா அடுத்த நாளே வந்து உன்னோட மேனேஜர் விபி கிட்ட போயிட்டு சொல்றேன், உங்க மாமனார்ட்ட போய் சொல்றேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன், எல்லாத்தையும் சொல்லி இப்படியே கெடுத்துருவேன். ஏன்னா அதானா முறை. வேற வழி இல்லாம 3 மாசம் ட்ரைனிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தானே, கோயம்புத்தூர்ல போயிட்டு இவரு அரியரை கிளியர் பண்றதுக்கு போவாரு. அங்க போன இடத்துலதான் திரைக்கதலே ஒரு ட்விஸ்ட். ஆமா, இவரு அதாவது இப்ப இருக்கிற அந்த ஃபியான்சி கூட முத்தம் குத்துட்டு இருப்பாரு போன்ல. அப்பதான் ஒரு முகம் ஒண்ணு ரிவீல் ஆகும். அனுப்பமா வந்து அதே காலேஜ்ல வந்து லெக்சரரா வந்திருப்பாங்க. வந்து எட்டி பார்த்தா இங்க உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் போன்ல. நம்ம யாரும் முன்னாடி பெரியாரான்னு நினைச்சோமோ அவங்க இந்த நிலைமையில பாத்துட்டாங்களான்னு இவனுக்கு அதிர்ச்சி. இவனு திருந்தலையாடா, ஏடா அப்பயும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இதே ஊர்ல மாதிரி
விடுமலை காலேஜ் பசங்க எப்படினாலும் இவனை நம்ம ரொம்ப லவ் பண்ணிருக்கோம், இவனை விட்டுட்டு வரட்டுமே அப்படின்னு ஒரு அந்த ஏக்கத்துல இருக்கும்போதுதான் சித்து விஜய் சித்து வந்து போன் பண்ணி சொல்லுவாப்புல அனுப்பமாவுக்கு சொல்லி, நீங்க இது மாதிரி பிரதீப் வந்து அவனோட அரியர் எல்லாம் கிளியர் பண்ண போறான், நீ போய் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் இவங்க வந்து அவனுக்கு வந்து படிக்கிறதுனால ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல ரேஞ்சு அவன் படிச்சு பாஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துடும். நல்லா எல்லா எக்ஸாமும் கரெக்டா பண்றான். அந்த கடைசி எக்ஸாம் வரும்போதுதான் வந்து என்ன, இவன் பாம்பேல இருக்கன்னு போய் சொல்லிட்டு போயிருந்தால பிரதீப் ரங்கநாதன் அந்த ஃபியான்சி கிட்ட. ஃபியான்சி என்ன பண்ணோம், நேரா இவன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ பிறந்தே ஒரு சாப கேடுன்ற மாதிரி அவன் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு வந்து போனோம், ஹலோ எங்க இருக்கிறீங்க, நான் பாம்பேல தான் இருக்கிறேன் வாங்கினேன், நான் பாம்பேல கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அனுப்பமாகிட்டு வண்டி உஷார் பண்ணின்னு நேரா வண்டி ஓட்டிட்டு வந்து இந்த பொண்ணை பார்த்து சமாளிச்சுட்டு திருப்பி போறதுக்குள்ள விடிஞ்சிரும். நைட் ஃபுல்லா தூங்கல, அப்படியே வண்டியை ஒட்டி இறங்கி எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடும். அப்படியே எக்ஸாம் எழுதணும், நேரத்துக்கு வந்தோம், அப்படியே தூங்கிடும். கடைசி 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுல எழுத முடியாதுன்றனால ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுதி மாட்டா 1 மணி நேரம் தூங்கிடுவான். காலையிலே வந்துருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு, பயத்துல என்ன பாதியில இல்ல பேப்பர் பிடிங்கிடுவாங்க, அதான் பாதியிலே பிடிங்கிடுவாங்க. வந்து பயத்துல என்ன பண்ணுவான், இந்த கடைசி எக்ஸாம் மட்டும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பேப்பர் சேஸ் பண்ணி கொடுங்க அந்த ஃப்ராட் கம்பெனி கேட்டோடனே பேப்பர் சேஸ் பண்ணி கொடுத்து பாஸ் ஆயிடுவாங்க. கடைசியில பாஸ் ஆகி கல்யாணம் ரேஞ்சுக்கு போயிடும். இவன் வந்து சேசிங் பண்ணி ஒரு பேப்பரை ஜெயிச்சிருப்பான், கடைசி பேப்பரை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பான்ல. அது என்னன்னா, இவன் நல்லா படிக்கிற பையன் இவன் இந்த பையனோட பேப்பரை எடுத்து இவன் கிட்ட கொடுத்து இவன் பேப்பர் தூக்கி அவன்கிட்ட கொடுத்தா அவன் பயில் ஆயிடுவான். அவன் ஒரு ட்ரீமான்னு ஒரு நினைச்சிருப்பான், ஒரு இந்த கம்பெனில நம்ம வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த கம்பெனில வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அவன் வெக்ஸ் ஆகி நம்ம கையாத்திட்டு ஹாஸ்பிட்டல் போய் இவனே கையெல்லாம் கட்டு போட்டு வந்துடும். அப்புறம் அந்த ரீவாலிசேஷன் பேப்பர் திறந்து பார்த்தாதான் பிரதீப் பார்ப்பான், இது நம்ம எதான பேப்பர் ஆச்சு அப்படின்ட்டு. முட்டை கோடு இருக்கு, இது நம்ம எதான ஆச்சு, நம்மளால ஒருத்தர் குழம்பு வாழ்க்கை போயிடுச்சு சொல்லிட்டு நேரா போய் தாலி அந்த கில்ட்னஸ்ல கிளம்பி போயிடுவான். கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவான். கல்யாண மண்டபத்துக்கு போய் தாலி கட்டுற நேரத்துல இவன் மனசு எதுவும் கேட்காது. தாலி எப்படி கீழே வச்சுட்டு வந்து எல்லா உண்மையும் எல்லாத்தையும் சொல்றான். எல்லாரும் இருப்பாங்க, ஜிவிஎம் போய் நான் உங்க கம்பெனில ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின்ட்ட போயிட்டு, சார் நான் ஒரு லாஸ்ட் பேப்பர் எழுதல, அதை வந்து சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சேன், அந்த சேஸ் பண்ணது வந்து வேற யாரும் இல்ல அந்த பையனுக்கு தான், சோ தயவு செஞ்சு அவனுக்கு அந்த இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவன் ஜெயில் தண்டனையே வாங்கிட்டு உள்ள போயிடுவான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த அவன் சொல்லிருக்கூடாது யார்ட்டையும், சரிட்டா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருந்தானா. எல்லாம் செஞ்சு கொடுக்க தேவையில்ல, உனக்கு என்ன ஒரு அறிவு தானே இருக்கு, என் கம்பெனில நல்ல வேலை வாங்கி தரேன் கொண்டே விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். இல்ல இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வச்சானே தெரியல. அந்த இவன் நல்லா எழுதாம சேஸ் பண்ணி ஜெயிச்ச மாதிரி வைக்கவே தேவையில்ல, நல்லாவே எழுதி பாஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம பார்க்கும்போது இதுன்னு வச்சிருக்கலாம், எதுக்கு இவன் மொக்கையை எழுத மாதிரி காட்டி அதை சேஸ் பண்ண மாதிரி வாழ்க்கை அழிச்ச மாதிரி காட்டி மறுபடியும் இப்படி போய் சுத்தி கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி ஏழையாக்கி குழப்பிட்டான் போட்டு. இது வந்து தப்பான ஒரு உதாரணம். ஏன்னா நல்லா அவன் வந்து ஒண்ணுமே உருப்பாகாம இருக்கும்போது ஒரு நல்ல ரேஞ்சில இருந்தான். இவன் படிச்சு இப்ப வந்து அரியர் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போயிருக்கணும், இல்ல அந்த ரேஞ்சில் இருந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஜொமேட்டோ ஓட்ட போய். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நல்லா படிச்சு ஜொமேட்டோ தானே ஓட்டணும். இவர் ஜொமேட்டோ வேலைக்கு வரும்போது மிஸ்கினை பாப்பாப்பல, மிஸ்கின் வந்து அவர்கிட்டயே சாப்பாடு டெலிவரி கொண்டாந்து கொடுத்தாரு. என்னடா பண்ற அப்படின்னு உடனே இவர் மனசு கேட்காது, உருப்படியா ஒரு இடத்துல வந்திருப்பான், நம்மளால தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த மனசு கில்ட்னஸ் காட்ட முடியாம அவர் பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதோட படம் முடியுது. இந்த படத்தோட கதை சுருக்கம் இதுதான். இந்த படத்தோட ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? கிளைமேக்ஸ் வந்து சுத்தமா சரியில்லை, அதனால நான் வந்து ஒரு 3 தான் கொடுப்பேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. அந்த லைக் பட்டன் வந்து நீங்க அமுக்குங்க, அதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 வாட்டி அமைக்கிறீங்க பொழுது லைக் வர மாட்டேங்குது. அதுவே சப்ஸ்கிரைபும் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை அமைக்கிறீங்க பொழுது அன்சப்ஸ்கிரைப் போயிடுது. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். பாய்.